சாரதிவேலின் யூனிவர்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம். பொதுவாக நாம் அனைவரும் தினமும் மரத்தில் ஏறி விளையாடும் அழகானதும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அணிலை பற்றிதான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். அணில் ஸ்பிரல் மரத்தில் வசிக்கும் ஒரு கொறிணி ஆகும். அணில்கள் கொறிக்கும் பாலூட்டி இனத்தைச் சேர்ந்தவை. உலகம் முழுவதும் 285 வகையான அணில்கள் உள்ளன. அணில்கள் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவையும் தாய் நாடாக கொண்டவை. அணில் பொதுவாக அண்டார்டிகா மற்றும் ஆஸ்திரேலியாவில் காணப்படாது. அணில் மிகவும் அறிவுக்கூர்மை உடைய விலங்கு ஆகும். பொதுவாக அணில் மரம் ஏறும்போது 180 டிகிரி வரை தனது உடலை வளைத்து தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று பார்க்க திறன் கொண்டது. அதேபோல் அணிலின் கண்களினால் தனக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்றும் பார்க்க முடியும். அணிலினால் 30 மீட்டர் உயரத்தில் இருந்தும் கீழே குதித்து உயிர் பிழைக்க முடியும். அணில்கள் தனது உடல் எடைக்கு நிகராக உணவுகளை சாப்பிடும். அணில்கள் 15 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் வாழும் திறன் படைத்தவை. ஆனால் பொதுவாக 5 முதல் 10 வருடங்களே உயிர் வாழ்கின்றன. அணில்கள் பொதுவாக மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை. அணில் இனங்களில் மிகச்சிறியது ஆப்பிரிக்க பிக்மி அணில் ஆகும். இது சுமார் 10 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. மிகப்பெரிய அணில் இந்திய ராட்சத அணில், இந்தியன் ஜாயிண்ட் ஸ்பிரல் ஆகும். இது 3 அடி நீளம் வரை வளரும். பறக்கும் அணில்கள் மட்டுமே 44 வகை இருக்கிறது. உணவுகளை சேமித்து வைப்பதில் அணில்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆர்வம் இருக்கும். பெரும்பாலும் விதைகள், கொட்டைகள், பழங்கள், மரத்தின் பட்டை மற்றும் பூக்களை முதலியவற்றையே உணவாக உண்டு வாழும் தாவர உண்ணிகள் என்றாலும் பல அணில்கள் உணவு ஆதாரங்களில் பூச்சிகள், கம்பளிப்பூச்சிகள் மற்றும் முட்டைகளும் அடங்கும். சிறிய கால்களுடன் மரங்களில் ஏறுவதற்கு வசதியாக கூர்மையான நகங்கள் இருக்கும். அணிலுக்கு 4 முன்பற்கள் இருக்கும். இந்த முன்பற்கள் மிக நீளமாக இருக்கும். அணில் எப்பொழுதும் குறித்தே சாப்பிடும். இதற்கு காரணம் இதன் பற்கள்தான். அணில் மட்டும் குறித்து சாப்பிடவில்லை என்றால் அதனின் பற்கள் நன்கு வளர்ச்சியடைந்து அதன் வாய் முழுவதையும் மூடிவிடுமாம். வால் அடர்த்தியான முடிகளுடன் மென்மையாக இருக்கும். அணில்களுக்கு இடையே மிகவும் பொதுவான தகவல் தொடர்பு வடிவம் அவற்றின் பஞ்சு போன்ற வால்களின் வழியாகவே நடக்கிறது. அவற்றின் வால்களின் மற்றொரு பயன் என்னவென்றால் குளிர்ந்த ஈரமான காலநிலையில் அவற்றை போர்த்திக் கொள்வதும் சூடாக வைத்திருப்பதும் ஆகும். இந்தியாவில் காணப்படும் அணில்கள் வெளிர் சாம்பல் நிறத்தில் முதுகில் 3 கோடுகளுடன் காணப்படும். முதுகுப் பகுதியில் சிறியளவிலான 3 கோடுகள் காணப்படும். அணில் மரங்களிலும் வீடுகளில் மறைவான இடங்களில் பறவையைப் போல் கூடு கட்டியும் வசிக்கும். தேங்காய் நார், பஞ்சு முதலியவைகளைக் கொண்டு கூடு கட்டும். அணில்கள் குட்டி போட்டு தங்கள் இனத்தைப் பெருக்குகின்றன. அணில்கள் தங்களுக்கு ஆபத்து வரும்போது பயங்கரமாக ஒலியெழுப்பு எதிரியின் கவனத்தை திசை திருப்பும். ஒரு ஆண் அணில் பெண் அணிலை சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அதன் மணத்தை வைத்து கண்டுபிடித்து விடுமாம். பொதுவாக அணில் கூட்டத்தில் ஒரு தாய் அணில் இறந்துவிட்டால் அந்த கூட்டத்தில் உள்ள மற்றொரு தாய் அணில் அந்த இறந்த தாய் அணிலின் குட்டிகளை மனிதர்கள் குழந்தைகளை தத்து எடுத்து வளர்ப்பது போல் அதுவும் வளர்க்கும். சாரதிவேல் யூனிவர்ஸ் சேனலை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் கூறுவது உங்கள் சாரதிவேல்.